Hi guys, welcome to Soniascookhouse. இன்னைக்கு ரெசிபி வந்து ஃபிர்னி. இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் பாயசம்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம யூஷுவலாக செய்கிற பாயசத்தை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ். இதை வந்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டு ஒரு ½ an hour ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்து நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அது மீடியம் ஹீட்டில் சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா வறுப்படும். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட அரிசி 30 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்கும். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக பவுடர் பண்ண வேண்டாம், 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து 1-2 அரைச்சிருக்கேன், பவுடராக இருக்காது. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து 1/2 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை வந்து இதில் போட்டுருங்க. அரிசி செய்ததுக்கப்புறம் இதை கிளறிட்டே இருங்க, ஏன்னா இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 500 ml வந்து பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அட் டைமில் கூட 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிரித்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லம்ஸ் விழக்கூடாது. அதனால் நான் வந்து விஸ்க் வச்சு வந்து கண்டினியூவாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்ட உடனே இது இன்னும் வந்து லூஸ் ஆகும். இதை வந்து கண்டினியூஸாக அப்படியே ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அரிசி நல்லா வேகணும், அதே மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம்ல, ரோஸ்ட் பண்ணி அந்த நட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நான் இதில் வந்து ஏலக்காய் சேர்க்குறேன். ஒரு 10-15 ஏலக்காய் வந்து நச்சு போட்டிருப்பேன். அது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம்னா நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கேவடா வேறு எந்த எசன்ஸ்னாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 minutes ஆகும் குக் ஆகுறதுக்கு. இது நல்லா திக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே ஹாட்டாகவே சர்வ் பண்ணலாம், இல்லை சில் பண்ணி கூட சர்வ் பண்ணால், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு சில் பண்ணி சர்வ் பண்ணால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிர்னியை வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேங்கோ போட்டுக்கலாம், ஆப்பிள் போட்டுக்கலாம், ஃப்ரூட் ஃபிர்னி, அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிர்னி பண்ணலாம். இது நான் வந்து பேசிக்கான காடமம் ஃபிர்னி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.